வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களுடன் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 40 இன் பர்சூட் ஆஃப் ஓவனை நோக்கி வாங்க உள்ளே போவோம். தெரிஞ்ச விஷயம் தானே, என்னைக்காவது உள்ளே விட்டுருக்கானா? வாழை தாண்டி போகணுமா? எந்த வாழ்மா? உங்கள்கிட்ட கதவு இருக்கா? ஒன்றும் இல்லையே, இது திறக்கிற மாதிரி இல்லை. ஓ, இந்தா இருக்குது, அதில் ஏறி போகணுமா? ரைட்டு. ஓகே, அங்கிட்ட ஒரு ஜம்ப்பு. ஓகே, எங்கே இருக்கா? ஏய் ஷூ தூக்கி மேலே வச்சுருக்காங்க. காயின் என்னது? நார்த் டக்கோட்டா. ஓகே, என்னென்னு புரியாத டக்குன்னு உள்ள வச்சுருவோம். யார் ஆள் இருக்காங்களா? யார் இருக்கிற மாதிரி தெரியல, இப்போதைக்கு அமைதியாக தான் இருக்க இடமே. வேறு யார் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்கடா, பட்டன் என்ட்ரன்ஸ் கொடுத்துடாதீங்கடா. ஓகே, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. வாங்க உள்ளே போகலாம். வாங்க. இந்த மாதிரி பொந்து சரியான ஐயோ இருக்கா பின்னாடி வந்து அம்மா அவ்வளோதான். சுருக்கா அவ்வளோதான். இன்னொரு புல்லட் இறக்கணுமா? என்ன சாகலை? என்னடா 4 புல்லட் வாங்கிட்டேன் கிளிக்கர். எப்பா எப்போ 2 புல்லட் செத்துருவான். 2மே ஹெட்டு தானே போட்டேன். ஆரம்பமே செம்மையாக்குன்றா. ஆமாக்கா, இன்னும் செம்மையாக்கும் பார். இன்னொருத்தையும் வந்துடணுவா திருப்பி. என்னங்கடா வாழ்க்கைன்ற மாதிரி. ரைட்டு, அப்பா வந்தாச்சுப்பா. எவனும் என்ட்ரன்ஸ் கொடுக்கல. இது என்ன ரூமு? போதை மாத்திரைகள் பல. ஓகே, தேங்க்யூ. அடுத்து கத்திரிக்கோள். கத்திரிக்கோள் என்னங்கடா? இப்போ ஒரு வழியாக வந்துட்டு அந்த பக்கம். இன்னும் அங்கிட்ட எதுவும் வரல. இது ஒட்டுற டேப்பு. வேறு சரக்கு பாட்டில் தான் இருக்குது. பரவாயில்ல. இதுக்குள்ளே தான் இருக்குது. 3 நட்டு போல்ட்டு. ஓகே, அவ்வளோதான். அங்கே தான் ஜம்ப் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுங்க வரேன். ஸ்கில்லு லிசனிங் மோடு கிளாரிட்டி அதிகமாகும். இதுவும் அதே தான். ஹெல்த் கிட்டு இம்ப்ரூவ். ஓ, இது போட்டிருக்கலாம், ஆனால் போட்டு கிடைக்கலையே. லிசனிங் மோடு தான் இதாகுது இதில். அது கீழே கிராப் பண்ணி இனிமேல் வேகமாக மூவ் பண்ணலாம். சரி, அதுக்காக எடுப்போம். ஆமாம், மூமெண்ட் டக்குன்னு அவன் பிடிச்சி அப்படியே டக்குன்னு பின்னாடி கூப்பிட்டு வந்து சதம் கூப்பிடலாம். அது ஓகே. இது எல்லாத்துக்குமே அந்த கடைசியாக இருக்க ஷிவ் தான் ரொம்ப முக்கியம். ஷிவ் ஆமாங்க, ஏதோ எல்லியாக விளாண்ட வரைக்கும் கத்திக்கு பிரச்சனையே இல்லை. நான் வாட்டுக்கு கிளிக்கிற சத்தம் பின்னாடி போடலாம். ஃபஸ்ட்டு பாட்டில் சோழ வளமாக வந்த ஒரே பிரச்சனை அந்த ஷிவ் தான். கிளிக்கர் வந்தாலே போதும், கையில் ஷிவ் இல்லையா செத்துடுவேன், அரண்டே செத்துடுவேன், வேஸ்ட்டாக போகும். ஓகே, அதுக்குள்ளே தான் போகணும் போல். இங்கே பாங்க, அப்படியே ஒரு ஹல்க் ஃபீல் வருது. ஹெட்செட் நல்லா சவுண்ட் வச்சு கேட்டிங்கன்னா போதை மாத்திரை சவுண்டு என்ன அக்கா நடக்கும்போது டிங் டிங் டிங்கிறது ஹல்காக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. அப்படிப்பட்ட ஃபீலு. ஓகே, இதுக்குள்ளே போவாங்க. மேஷி கைடியோ அவள் உனக்கு வழி தரட்டும். இங்கே ஒன்றும் இல்லை. சரி, ரைட்டு. ஆள் பாய் நினச்சேன், ஆள் இல்லை போல். என்ன மலைக்கு குதிக்காதுவா? பேக்யார்டா? அப்புறம்னா WLF பேஸே தாண்டலையா? ஐயா, நான் பாய் தூரம் ஒன்றை நினச்சிக்கிட்டு இருக்கேன். பேக்யார்டை தாண்டலன்றா. என்னக்கா நீ இவ்வளோ ஸ்லோவாக போவ? நான் தான் அவ்வளோ ஸ்லோவாக போகணும். பரவாயில்ல, லூட் ரோல் கிடைக்கிது. நார்மலி எவ்வளோ லூட் கிடைக்கிது. ஈஸி வச்சா நல்லா கிடைக்கும் போல இருக்கே ஸ்பாட்டன்ஸ். அடுத்து பெருமாதத்தில் விளாட போகிறேன். கண்டிப்பாக ஈஸி வச்சு தான் விளாடுவேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கத்த விட்றாங்க. என்ன வெடி மருந்து வந்து எடுக்க முடியாமல் என்ன கரை. ஓகே, வாங்க. அங்கிட்ட தான் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ஜேம்ஸ் ஸ்ட்ரக் ஆச்சுன்னு நினச்சேன். ஓகே, போகலாம். மேலேயும் இல்லை, இதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் தான் காரணம் நினைக்கிறேன். மிண்டனுங்க வண்டியை பார்த்து கத்திட்டு இருக்கானுங்க. புல்லட்டு துப்பாக்கி எடுத்துக்குவோம். திரும்பிட்டான்.
இன்னத்தைக்கா 3வது ஆள் 1 2 3 ஆளா ரைட் 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 இப்போ இவனை போட தான் மெண்டல் மாதிரி இருக்கான். பட் 2 பேரும் பார்த்துட்டாங்கன்னா போயிட்டானுங்க. எங்கே தள்ளி போயிட்டானுங்க. எங்கே இந்த அங்கேயே நிற்கிறானே எங்கிட்ட திரும்பிட்டான். பாட்டில் இருந்துச்சு அவரை திரும்பி பார்த்துட போகிறானுங்க. அப்படியே போய் போட்டுரும். அவ்வளோதான். அங்கிட்ட வரானா வரல பிடிச்சோம் செலுத்தில் போட்டுரும். வந்தால் அவனுக்கு எய்ம் வச்சுருப்பேன். மக்கா போச்சு வந்துட்டானே. சரி பார்க்கல. இவனை போட்டுறதுக்கு புல்லட்டை வேஸ்ட் பண்ணி முடிஞ்சாலும் புல்லட்டை ப்ரிசர்வ் பண்ணணும். போடு கழுத்தை உடக்கா. காம்ஸ் எப்படி இருக்குன்னா முடிச்சிடுச்சு. ஓகே இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இந்த இடத்த அப்படியே லூட் அடிச்சுட்டு போயிடலாம். எங்கே இருக்கே என்ன இருக்குது சரக்கு. ஓகே இன்னும் ஒருத்தன் தான். அவனை போய் கிராப் பண்ணி முடிச்சு விட்ருவோம். நான் வரமாட்டேன்றான். ஏடா பாதியை திரும்பிட்ட. நான் கூட ஃபுல்லாக அங்கே போய் நினச்சேன். வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் தான் திடுறான். வாங்க போய் போடுவோம் அவனை. கிளிக்கர் வரக்கா அரசி. கிளிக்கர் தான் ரொம்ப மோசமானவன். கிளிக்கர் தான் மெதுவாக போய் போடணும். பார்த்துருவான் புடி. அவ்வளோதான். ஓரளவுக்கு மேலே வராட்டி நம்ம ஓடி போய் பிடிச்சிடணும். ரொம்ப கடுப்பேற்றக்கூடாது டைம். நான் எவ்வளோ ஒழிஞ்சு எப்படி நினச்சேன். கிளிக்கர் தான் பயந்துருவேன் நினச்சியா. பயம் நினச்சியா. எனக்கடா பயமா. வாங்க போய் கிளிக்கரை முடிப்போம். அவன் ஏதோ பெரிய ஆழ்ந்த யோசனையில் இருக்கான். நகர மாட்டேன். நம்ம போய் பிடிச்சிடலாம் அவனை. அவ்வளோதான். கடுத்த சொருக்கா. அவ்வளோதான் முடிஞ்சு. படு. இந்த மைனா படுத்த சட்டு நடிச்சு உட்கார் அப்படின்ற மாதிரி படு. அவ்வளோதான்க்கா. கவலைப்படாதுக்கா நான் பார்த்துக்கிறேன். ஓகே சரக்கு ராகு இன்னும் வேறு என்ன இருக்குன்னு பார்க்க இடத்த காலி பண்ணுவோம். அடுத்து போவோம். ஓகே இதுக்குள்ளே ஏதோ பாதை போகுது. பாத்ரூமா? டோர் அங்கிட்ட அடைச்சிருக்கா. ரைட். ஏன்னா பாத்ரூம் வந்தாலே போதை மாற்ற தருவீங்க. ஒன்றும் கூட காணா. ஓகே இங்கிட்ட போயிடலாம். இங்கிட்ட எது இருக்கா. டேப்பு மெடிசன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஹாட்ஸ்அப்பி ஃபுல் பண்ணி விட்டான். வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன். ஆமாம் வேறு எதுவும் இல்லை. இந்த டோர் திறந்தால் நம்ம அந்த ஸ்டார்டிங் இந்த இடத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அதே இடம் தான். அவ்வளோதான். இங்கேயும் பார்த்துட்டேன். எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் எதுவும் விட்டுட்டு போயிடக்கூடாது. எக்ஸ் விடணுமா வேணாம். சரி ரைட்டு வாங்க வெளியே போகலாம். குட்டு இதுக்குள்ளே எதுவும் இல்லையா. இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பாங்க நினச்சேன். காயின் கூட தரல. இப்போ தான் ஒன்று எடுத்தோம்ன்றீங்களா. சரி வாங்க வெளியே போகலாம். அவ்வளோதான். ஓப்பனில் வந்துட்டோம் ஒரு வழியாக. உட்காந்து டீ போட்டு வைக்கும்போது இந்த இருக்குது சம்புக்கா. அவ்வளோதான். என்ன இடம் இது. இங்கிட்ட ஒரு பாதை போகுது இங்கிட்ட ஒரு பாதை போகுது. இங்கிட்ட போய் பார்ப்போம். போது இதான் குட்டியாக இருக்குது. ஆனால் என்ன பார்த்துட்டு வந்துடும் டக்கு. சம்ப். இதில் குதிக்கலாம் போல இருக்கே. ஒன்றும் இல்லைங்க முட்டு சந்தா. சரக்கு ஃபுல்லாக இருக்குது. இதுங்க வேறு எதுவும் பண்ண முடியலையே. ஐயோ சரக்கு வேஸ்ட்டாக போகுது. இப்போ எல்லாமே ஃபுல்லாக இருக்கு என்கிட்ட. சாரிப்பா உன்னை விட்டு போக வேண்டிய போச்சு. இதுமாதிரி இது ஏறுற மாதிரிக்கா. ஒன்றும் இல்லை. ஷிட். சரிட்டு வாங்க வந்த வெளில போவா. அப்போ அங்கிட்டு தான் போகணும் போல். ஆமாம் வேறு சரி ரைட்டு இப்படி தான் போகணும். வாங்க போவோம். இதில் எதுவும் ஏறுற மாதிரிக்கா இல்லை. ஓகே இந்த இடத்த தாண்டி போக கூட எத்தனை பேர் பாய்ந்தில்லை. அவ்வளோ பில்டிங் இருக்குது. வாங்க போய் பில்டிங்குள்ளே போய் லூட் அடிச்சிட்டு வரும். ஆள் இருக்காங்களா. யாரும் இல்லைன்னு தான்ப்பா காமிக்கிற நீ. ஆனால் பட்டுன்னு ஒரு கும்பலை இறக்கி விட்டுற நீ விஷம். ஓகே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னது இருங்க சொல்லுங்க.
ரைட்டு தெரிஞ்சு அதை உடச்சி பார்க்க வேண்டியதுதான். ஓட தர ஓடி வந்துடுறோமா கும்பல். சரி ரைட்டு ஆள் இல்லை. ஏய் ஓ மை காட், இங்கே ஒரு சேஃப் கேட்ச் இருக்குங்க. கேட்சே இப்போ அதுக்கு நான் லெட்டர் எங்கடா போய் தேட? சுற்றி 3 பில்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அலைய விட போகிறானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏய் இது கூட இருக்குது ரேகா, நான் கூட லெட்டர் நினச்சிட்டேன். ஓகே இதுலேயும் ஒன்றும் இல்லை பெருசாக. வேறு கத்திரிக்கோள், திருப்பி 1/2 பாட்டிலு. சரி ரைட்டு, அப்புறம் பக்கத்து பில்டிங்கில் போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். சேஃபோட பாஸ்வேர்டுக்கு. இப்போ அதுக்கு வேறு போகணுமா? உங்கள்கிட்ட எதுவும் வெளியே ஒட்டி வச்சுருக்காங்களா? எதுவும் ஒட்டி வச்ச மாதிரி தெரில சுற்றி பார்த்ததில். ஜாஸ்மின் பேக்கரி பேரே செம்மையாக இருக்கேப்பா, ஜாஸ்மின் பேக்கரி. ரைட்டு, அங்கே எதுவும் நம்பர் எழுதியிருக்கு அதுவா? இல்லை இல்லை இல்லை, அப்போ எங்கேயாவது லெட்டர் மாதிரி தேடணும் போல். எங்கிட்டு போகிறது? இந்த அதை உடச்சு பார்ப்போமா? ஐயோ உள்ளே ஆள் இருக்காங்களா? நான் ஆள் இல்லை நினச்சேன். ஆனால் அது உள்ளே போகிறதுக்கு வழி இல்லையே. இது என்ன புது கடையா? ஓ இன்னும் 2 கடை இருக்கா? ரைட்டு அதுதான் ஏதாச்சும் வழி நினைக்கிறேன். நம்ம 2 கடையை சுற்றி பார்த்து. இது சவுண்டு கேட்குது, நம்ம சவுண்டு தானா? ஆமாம் எதுவும் நடந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு இல்லையா? பேக்கரியை சுற்றி பார்த்து இங்கே தான் லெட்டர் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு சேஃபுக்கு அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நட்டு போல்ட்டு. ஏய் இத்தனை நட்டு போல்ட்டு தரீங்க என்னடா ஆச்சு? நல்லா ஓகே. இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இந்த மாதிரி செய்யுது இல்லையா? சைனாக்காரங்க இருந்த விட மாதிரிக்கே ஆள் இல்லை. வாங்கடா. ஓகே ஆள் இல்லை. சரி ரைட்டு வாங்க மேலே போவோம். மேலே போகிறதா ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே எவனும் இருக்கானா? என்ன சவுண்டு? ஓ இருக்காங்களா? என் வழியில் மட்டும் வந்துடாதீங்க. அவங்க நம்ம வழியில் தான் வருவாங்க, நம்ம அவங்க அடிக்க தான் போகிறோம். ஓகே அங்கிட்ட இருக்க மாதிரி தெரியல. இதுக்குள்ளே தான் படுத்து நம்ம போகணும்னு நினைக்கிறேன். க்ரோச் பண்ணி போக்கா. அதான் எடுத்த உடனே கிளிக்கர் தான், அது ஆளே கிடையாது. 2 பேர் ஒன்றா இருக்கானுங்க. ரைட்டு திரும்பிட்டான். இது நான் அங்கிட்ட திரும்பட்டும், போய் பின்னாடி போய் பிடிச்சிருவோம். ஐயோ சாவு. இன்னும் இவ்வளோ புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறான். சாவுடா. ஏகப்பட்ட புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் தான் கரெக்டாக குளிபாஸ் விடல, இருந்தாலும் அவன் ஆடி இருக்கக்கூடாது. 2 முடிஞ்சு, இன்னும் மில்லியன்ஸ் தான் இருக்குது. பெரிய காமெடிக்கா. ஓகே வேறு இங்கே இது லெட்டர் இருக்கா? லெட்டர் இல்லை. என்னங்கடா அங்கே தான் இருக்குன்னு நினச்சேன். இங்கிட்டு எதுவும் இல்லை. இதுக்குள்ளே குனிஞ்சு போனால் நம்ம வந்த இடம்தான். இங்கே டேபிள்லேயும் ஒரு லெட்டர் இல்லை. ஐயோ இந்த சேஃப் விட்டுட்டு போக எனக்கு மனசு வர, பார்க்காம தான் கூட போயிருப்பேன். இங்கேயும் ஒன்றும் இல்லை, வெறும் ரேக் தான். என்ன ஏதோ மெனுவா? நான் கூட அது பேப்பர் ஆக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்க போய் பார்க்க இன்ட்ராக்ட் வரலேன்னு. என்ன எழுது? நோட்டீஸ் எம்ப்ளாயீஸ் ஒன்லி. இதை திறக்கவும் முடியாதே. என்ன இத்தனை புக் கிடக்கும், ஒரு புக்கில் கூட பாஸ் எழுதி வைக்கிறியா? என்னங்கடா எப்போவுமே பக்கத்துலேயே வச்சுருப்பீங்களடா. இதுலேயும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? என்ன எதுவும் காணா? இரு, இங்கிட்ட ஒன்றும் இல்லை. வேறு இடத்த விட்டானா? இங்கே எதுவும் குனிச்சு போகிற மாதிரி எதுவும் இருக்கா? ஏன் ஒரு வழியும் இல்லை. இப்போ நான் எங்கிட்டு போவேன்? இங்கேருந்து அங்கே அக்காங்க தவுமா? தவி பார்ப்போம். ஓ தவுறாங்க. ரைட்டு ஆள் இருக்காங்களா? எவனும் இல்லைன்னு தான் காமிக்கிற. ரொம்ப ஓகே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சு, நீ வந்தப்போ நான் இல்லை. இந்த பிளேஸ் ஃபுல்லாக பாம் வெடிச்சிருச்சு. யாரோ ஃபெட்ராக்கு டிப் கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே இருக்கோன்றது. நம்மளோட ரேஷன் மாத்திரை தெரிஞ்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஜியோவாக தான் இருக்கும். அந்த 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 பாம்பு தான்
நான் இங்கே நம்மளோட ஸ்டஃப்லாம் ஒழிச்சு வச்சுட்டேன். நம்ம பிஸ்னஸ் இப்படி போகணும்னு நினைக்காத செய்யாத அதெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷன் கூட கொடுத்துருக்கேன். நமக்கு அதான் மெயின். நான் வேறு ஒரு ஹைட் அவுட்டில் இருக்கேன். வேறு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை திங்க் பண்ணணும்னு போட்டு சேஃபில் இருக்குது பார்த்துக்கன்னு போட்டு மெய்க்கு எழுதியிருக்கேன். ஓ ஃபெடராக்காரனா? ஃபெடரா வந்து இவங்க ரேஷன் சப்ளை பண்ணி திணிச்சிருக்காங்க போல், திருட்டுத்தனமான ரேஷன் சப்ளை. நமக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. நமக்கு தேவை அந்த சேஃப் கோடு தான். சரி ரைட்டு, இப்போ அந்த சேஃப் கோடுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே வேறு இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். இந்த இடம் அடைச்சிருக்கு. என்னமோ அங்கே மினுக்குது. என்னது முட்டை? அதான்க்கா எனக்கும் தெரில. இது வந்து பார்த்தா அன்சார்ட்டில் ஒன்று சுற்றி விடுவோம் பார்த்தீங்களா ஒரு ஏரியாவில், செகண்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அது தடத்தடம் சுற்றி விட்டு ஹிந்தியில் போட்டிருப்பானுங்க, ஒன்றும் புரியாது. எங்கிட்ட போட்டு பண்ணிடுவேன். அது மாதிரி இருக்குங்க. என்ன அது சிலிண்டராக்கும் இதில் முட்டையாக இருக்கு. சாவுடா. யாருக்கிட்ட? எனக்கே ஆம்புஷா? வேற ஒன்றும் ஆக்கிங்களாடா? இப்போ எவனும் இல்லை. இது திறந்து வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம். சம்பே. இந்த பக்கம் என்ன இருக்குது? நட்டு போல்ட்டு டேப்பு. சூப்பர் ஆசம். இங்கே தான் வைக்க வெடி மருந்து வேஸ்ட்டு. ஷார்ட்கன் புல்லட்டா? ஷார்ட்கன் எனக்கு தரலடா. என்னங்கடா பம்பு ஷார்ட்கன் வந்து நம்ம அக்கா எள்ளி கிடச்சிச்சு. எனக்கு இன்னும் எதுவும் தரலையே. அந்த இது மணி அடிக்கிறதா? நம்ம கீழே இருக்குது. ஷார்ட்கன் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஷார்ட்கன்னே தான் கண்டிப்பாக்கா. டபுள் பேரல் ஷார்ட்கன். தெரிச்சு விட்றோம், மண்டையை அப்புறம் பறக்க விட்றோம் எல்லிய மாதிரி. இந்த வந்துட்டாங்க ப்ராக்டிஸ் வந்துட்டாங்க. வாங்கடா. போடு. அந்த மண்டை காணாம போச்சுப்பாங்க. ஆசம். நீ எவ்வளோ நம்மளை தொட முடியாது. என்னன்னு தான் நான் இவ்வளோ இந்த இடத்த சுற்றுறதுக்கு ஒரு லாபம் என்னென்னா சேஃபு கூட இல்லை. அந்த ஷார்ட்கன் தான் தலைவன் தான். எப்படி ஒழிச்சு வச்சுக்காம்பாங்க சைனாக்காரன். எவனாவது ஒருத்தன் வந்து துப்பாக்கியை காமிச்சு உள்ளே பணத்தை எடுனா டப்புன்னு ஷார்ட்கன் எடுத்து போட்டுருவான். அவனை மண்டை சதுரி போய் கிடப்பாங்க. சரி ரைட்டு, சேஃபுக்கு வந்தாச்சு. என்ன பேர் போட்டிருந்தான்? ஸ்ட்ரேஞ்ச் ரிலீக்கா? இதுதான் ஸ்ட்ரேஞ்ச் ரிலீக்கா. அது வேணாம்ப்பா. டாக்குமெண்ட் அது தனியாக அதுக்கு இருக்கா? ஐயோ எதுலடா இருக்கு? இது இல்லை இதுங்க வரேன். நோட்டில் இந்த பக்கம் வந்து ஜாஸ்மின் பேக்கரி சேஃப் அந்த இருக்குது. பேரே போட்டிருக்கேன், அதை பார்க்க மாட்டேன். நம்பர் என்னப்பா? ஐயோ கண்ணுதில் லைட் அடிக்குது. அதில் 68 96 89. ஓகே போடுக்கா. முதல் எடுத்தோடனே 68. ஓடு. ஓகே அடுத்து 86. அடுத்து 96. தாண்டி போயிட்டோம். ஐயோ 96க்கு பதிலாக 99 வச்சு ஒர்க்ஸு கொடுத்துட்டேனே. 96 தானே. ஸோ நான் தப்பாக கொடுத்துட்டேன். திருப்பி முட்டை நீ வந்தால் அடுத்து நீ உடஞ்சிருவடா. 89. ஸ்ட்ரேட் 68 96 89. ஓகே 68 96 89. ஓகே எப்பா யாருக்கிட்ட போத மாத்திரை மெடிசின் எல்லாமே உள்ளே இருக்குது. ஆசவா புல்லட். ஐயோ இப்படி ஆகி போச்சே. லோட் பண்ணால் கிடைக்குமா? இல்லை. சரி ரைட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போம்மா அந்த பாக்ஸ் அமுக்கலாமா? நான் ஸ்வாப் பண்ணக்கா அமுக்கலைம்மா. ஐயோ ஓகே 4 புல்லட் இருக்குது. சரி ரைட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். எங்கே என்ன வழியை காணா? எங்கிட்டு போகணுமா? ஓகே வாங்க போகலாம். கதவு தொடலாம் போக மாட்டேன், இப்படி தான் போவேன். ஓகே என்ன ஏதாவது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. தகரத்தை இழுக்கிற மாதிரி செய்கிற மாதிரி எவனா நடக்கிற மாதிரி. ஆனால் சுற்றி பார்த்தா எவனுக்கு மாட்டேன்றான். போதை மாத்திரை எவ்வளோ கரெக்ட் பண்ணோம். கிராப் எனிமி மூவ்மெண்ட்டு மெடிசன். ஆமாங்க இம்ப்ரூவ்டு ஹெல்த் இதுதான் கண்டிப்பாக முக்கியம். ஆமாம் ஒரு ஹெல்த் ஏன்னா ஒரே மெடிக்கெட்டில் முடிக்கணும். 10 ஏற்றுனா போட்டுக்கிட்டே எப்போ வந்து நெத்தியில் போட்டு போயிடுவேன். மெடிக்கிட்டு பூரா வீணாக போயிடும். வந்தாச்சு. என்ன ஏரியா இது?
இங்கிட்ட எது இருக்கா? இல்லை, ஏதோ டோல்கேட்டு மாதிரி இருக்குது. ஓகே, இங்கிட்ட எதுவும் இல்லை. காயின் ஏதாவது ஓரத்தை சொருகி வச்சுருப்பான்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை. என்னடா என்னடா ஆர்மரி வண்டி? ஓதான் மாட்டர் ஸ்டேட்டா? ஓ, நமக்குள்ளே இந்த சம்மதமே முடிஞ்சிருச்சு. அப்படி இருந்தும் நீங்கள் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்றான். இதில் ஏறி அப்படியே அங்கிட்டு போகலாம் போல். அதுக்கு முன்னாடி மற்ற சுற்றி பார்த்துட்டு போவோம். இந்த இடத்த ஏதாவது லூட்டிகிட்டு இருக்கான்னு. ஒன்றும் இல்லை. இந்த சொன்ன மாதிரி நட்டு போட்டு வச்சுருக்கான். வேறு எங்கிட்ட இது இருக்கா? இங்கிட்டும் ஒன்றும் இல்லை. இதில் ஏறி போயிடலாமா? அங்கே இருங்க. ஓகே, இந்த புல்லட்டு. ஏய், ஷார்ட் கன் புல்லட்டு. ஓ மை காட், என்ன அவ்வளோ புல்லட் அடி தரீங்க? நல்லா வீணாக்காங்களே. இது வேணாம். அது வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சரி ரைட்டு. அந்த இடத்த தாண்டிடலாம் போல். அந்த இடத்த தாண்ட மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு போக போகிறோம். இங்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். சம்படிக்கா என்ன இதை திறந்தா உள்ளே எவ்வளோ பெருசாக வந்துடுவானோ? இவங்க எவ்வளோ எழுதி வச்சுருக்கானுங்க. இதை முதல் திறந்து அடித்து படித்து பார்ப்போம். May you grant elders the wisdom, pair me with him, he is strong and capable, tender and kind. I long to bear his. எவனையோ பார்த்து அவனை பிடிச்சிருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கான். நான் வந்து அவனோட சேர்ந்து ஒரு பிள்ளை பக்கம் போட்டிருக்கான். என்னடா இது ஒரு பிரார்த்தனையா? அதே தான் அவனு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு குழந்தை பெற்றுக்கணுன்னு ஒரு பிரார்த்தனையா? யாரா அவன்? அவன் ஸ்ட்ராங்காகவும் ஆள் செம்மையாக இருக்கானா, அவன் கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கணுவான். May you bring your children prosperity and understand that we might clean this world of this. உங்களோட குழந்தைங்களுக்கு சத்தியம் கொடுங்க, நாங்கள் இந்த உலகத்தை தூய்மையாக்குறோம்ன்ற மாதிரி இப்படி எழுதியிருக்கானுங்க. பைத்தியக்காரங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஸ்கால்ஸ் படம் பைத்தியக்காரங்க. அப்போ திறந்து பார்ப்போமா, உள்ளேயும் எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவளோட ஃபோட்டோ கிட்ட வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அதான் சுற்றி சாமி ஒட்ட வச்சுருக்காங்க. இது வந்து ட்ரூஸ் வந்து அப்போ இருந்தப்போ போல். இப்போ வந்து ட்ரூஸ் உடஞ்சிச்சுல. ஆமாம், ரைட்டில் அக்கா படம், லெஃப்ட்டில் அக்காவோட சிம்பிள். உள்ளே ஏதோ ஒரு லெட்டர் இருக்கே. இது என்ன லெட்ரு? வேறு இது இல்லையா? நான் நட்டு போட்டு நிறையா கிடக்குன்னு நினச்சேன். என்ன அது? நான் கேட்டது வந்து நடக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ப்ளஸ் த உல்ஸ் வித் யுவர் இன்சைட், வித் யுவர் விஸ்டம், வித் யுவர் லவ் தட் மைட் ரெசனஸ் த செல்ஃபிஷ் வேஸ் அண்ட் லே டவுன் தி ஆர்ம்ஸ் மே யூ. ஓ, உல்ஃப், அதாவது சோல்ஜர்ஸ். அவங்க அந்த ஹேப்பியானுங்க. அவங்களுக்கு வந்து அறிவும் உங்களை மாதிரி பார்க்குற திறமையும் கொடுங்க. அவங்களோட துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டு சமாதானம் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம அக்கா, அப்போனா ஓ ஐலாண்ட்லேயே இருங்க, ஈஸியாக பீஸ் கிடச்சிடும்ன்றா. இன்னும் எங்கிட்ட ஒரு பாதை போகுது. அப்போ ஏறி போகிறது இல்லையா? என்னடா லெட்டர் மேலே லெட்டரா? என்னடா மனசாட்சி இல்லாமல் வச்சுருக்கீங்க. நோட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் அதை நன்றி சொல்லிக்கிறேன். திருப்பி உன்னை பார்க்கறதுனால வெயிட் பண்ண முடியல. நான் வந்து இங்கே கார்டிங் அந்த ஸ்காரோட ப்ராஃபிட்டை கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்கானுங்க. நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் இதுதான் என்னோடய லாஸ்ட் ஷிஃப்ட்டு. நான் அவளோட பேசினேன். அவள் எதுக்கு இதை நீங்கள் பண்ணுறீங்க சரின்ற மாதிரி கேட்டேன். ஆனால் அவள் எதுவுமே பேசலை. அவள் சும்மா அவளோட அவங்களோட வெப்பன் அப்புறம் கீழே வச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படி அமைதியாக இருந்தானுங்க. அவளோட ஸ்காரோட அந்த வசனங்கள்லாம் பேசி செஞ்சுட்டு இருந்தா. திருப்பி நேச்சருக்கு நாங்கள் போகிறோம் செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இதை பற்றியாக பேசிகிட்டு இருந்திருக்கா. அப்புறம் என்ன, அவள் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கா. அவள் இப்படின்னு பேசி அவனையும் ஸ்காராக மாற்ற பார்த்துருக்கா. அதான் என்ன பேசினாலும் திருப்பி கத்தாமல் செய்யாமல் செஞ்சுக்கிட்டு சாதாரணமாக ஹாப்பியாகவே திருப்பி பதில் சொல்லியிருக்கா. அது பார்க்கவங்களுக்கே பயமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கா. எல்லோரும் அவளை வந்து லூஸு பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் போட்டிருக்கான். அப்புறம் நான் இன்னும் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் அவளோட சேர்ந்து இருந்தப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி சொல்லுது. என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அவளோட ஃபாலோவர்ஸ்லாம் லூஸு தான். ஆனால் அவள் வந்து நம்மளை இருக்கிற மாதிரி ஒரு வழி வச்சுருக்கா. நான் வந்து அவளை வந்து ஏதோ ஒரு செக்யூரான லொக்கேஷன் மூவ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஒரு பைத்தியக்காரனை நீ தான் நம்பிக்கை ஆள் மாதிரி இந்த மாதிரி புதுசாக மார்க்கிற மாதிரி நான் ஆளை மாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்லி ஐசக் சொல்கிறான். ஐசக் பார்த்தீங்கன்னா கடைசியில் லீடரை காமிச்சிட்டாங்க. நான் கூட காமிக்க மாட்டேன் நினச்சேன், கடைசியில் காமிச்சிட்டாங்க அவனை.
ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட கேமிங் ஃப்ரெண்ட்ஸு, கேம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாவது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றிக்க பார்க்குறேன். இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸாக பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டான்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், சி யூ.